வணக்கம் அன்புள்ளங்களுக்கு வணக்கம். என்ன ஒரே பூரா பஸ்ஸாக நிற்கிதுன்னு பார்க்குறீங்களா? ஆர்த்தி ஆர்த்தி ஆர்த்தின்னு எழுதி. ஆமாங்க, ஒரு பஸ்ஸு ஷெட்டுக்கு வந்திருக்கிறோம். ஏன் ஆர்த்தி ட்ராவல்ஸ், இது வந்து நம்ம சித்தப்பாதுங்க. இங்கே வந்திருக்கிறோம். எதுக்குன்னு கேட்குறீங்களா? பஸ்ஸு லான்ச் ஆகுது இன்றைக்கி. கோயம்புத்தூர் மதுரை ரெகுலராங்க. ஒரு நாளைக்கு வண்டி காலைல 6:30 மணிக்கு கிளம்பிச்சுன்னா 11 மணிக்கு போயிடுதுங்க. அங்கே வண்டி 6:30 கிளம்பி இங்கே 11 மணிக்கு வந்துடுது. அதனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு என்ன ஏதுன்னு நான் சொல்கிறேன். 2 பஸ்ஸுமே இன்றைக்கி தான் லான்ச்சுங்க. நாளைக்கு காலையிலேருந்து ஃபஸ்ட் ட்ரிப்பு. அதனால் காலையில் நம்ம 6:30 மணிக்கு எடுக்க முடியாதுல்ல கண்ணாரத்திக்கு. அதனால் சித்தப்பாச்சரி இன்றைக்கே நாங்கள் இன்றைக்கி தான் லான்ச் பண்ணிடலாம் அப்படி சொல்லி கூப்பிட்டாங்க. அதுக்காக நானும் ரித்திக்கு வந்திருக்கேன், நம்ம ஃப்ரெண்டுமே. ஆதி ட்ராவல்ஸுக்கு முதல்லேருந்தே இருக்குதுங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ராஜபாளையம், தென்காசி, திருச்செந்தூருக்குங்க, இந்த பக்கம் சிவகாசி எல்லா ஊருக்குமே இருக்குதுங்க ஆல்ரெடி. இப்போ ரெகுலர் ட்ரிப் டெய்லி கோயம்புத்தூர் மதுரை. அது என்ன டைமிங் என்ன எதுங்கிறது நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு நான் டீட்டெயிலாக கேட்டு சொல்கிறேனுங்க. இப்போ லான்ச்சுக்கு டைம் ஆயிடுச்சு. இப்போ நான் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஆர்த்தி ட்ராவல்ஸினுடைய ஆஃபீஸில் இருக்கிறேனுங்க. இது ஆஃபீஸு. இங்கெல்லாம் இங்கே புக்கிங் ஆஃபீஸுங்க. இது எல்லாமே டோட்டலாக ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா பக்கமே புக்கிங் இருக்குதுங்க. இந்த பார்சல் புக்கிங்கு, பார்சல் டெலிவரி இங்கேயே இருக்குதுங்க. எல்லா இதுவும் இருக்குது. சரிங்க, கரெக்டாக பஸ்ஸு லான்ச் ஆக போகுது. இந்த லான்ச் ஆகிற பஸ் அங்கே நிற்கிது 2மே. நாங்கள் போயிட்டு நான் உங்களுக்கு என்ன இதை நான் கன்வே பண்ணுறேன். வாங்க போகலாங்க. போகலாமா? இது ஒன்லி செமி ஸ்லீப்பர். ஓகே, மதுரை வரைக்கும் தானே. அப்புறம் மதுரைக்கு எவ்வளோ? 6:30, 7:30, 8:30, 9:30, 10:30, 11, 4:30 மணி நேரத்தில் போயிடுது மதுரை. ஓகே, ரைட்டு. செமையாக இருக்குது. லைட்டிங் இருக்குதா? போதுமா தாங்க? லைட்டிங் நல்லா இருக்குதா? சும்மா அதுக்கான லைட் போட சொல்லிட்டா? ஓகே, ரைட்டுங்க. இப்போ அதுக்குள்ள பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணி லைட் போட்டாச்சு. வண்டிக்குள்ளே ஏசி போட்டாச்சு. ஏசி வருது, எப்படி வருதுன்னு. அடாடாடாடாடா. செமி ஸ்லீப்பர், எல்லாமே புஷ்பேக் சீட்டு. உட்காந்து பார்க்கலாமா எப்படி இருக்குதுன்னு? லெக் ரெஸ்ட். இது அமுத்திருக்கு. இது காலுக்கு. இது இதுவா? ஒரே கப்பா இந்தளவுக்கு போதுமா? பின்னாடி 2ம் எடுத்து வச்சுக்கலாம். அடாடாடா, செம சூப்பராக இருக்குது. சீட்டெல்லாம் அருமையாக இருக்குது. நல்லா இழுத்துட்டோம்னா இதையும் இழுத்துட்டுக்கலாம். லாக்கு, இது லாக்கு, அவ்வளோதான். இது இது வைக்கிற கொடுத்துருக்குறாங்க. ஒரு கால் வைக்கிறதுக்கு தனியாக, தெரியுதா? கால் வைக்கிறதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. இதுங்க வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலு. இங்கே தான் பேப்பர் வச்சுக்கலாம். வண்டி டாட்டா 16, 18 புது வண்டிங்காட்டி செட்டு ஸ்பீக்கர்லாம் கொடுத்துருக்குறாங்க. டிவி இல்லை. அப்புறம் எல்லாம் நைட்டு தூங்குறது தானே, 4 மணி நேரம் எல்லாம் பலூன் கட்டி வச்சு அட்டாசமாக பண்ணி வச்சுருக்குறாங்க. ஒன்றுக்கு சீட் நம்பர் அழகாக பக்காவாக கொடுத்துட்டாங்க. இந்த கை பிடிச்சிக்கிறது தனியாக இங்கே இது ஹேண்டில் பேர் கொடுத்துருக்குறாங்க. ஹேண்டில் பார் நல்ல பெரிய பாராக கொடுத்துருக்குறாங்க. 12 மீட்ரு, செம்ம நீளம். இங்கே இங்கே 2 ஸ்டெப்பே வருது மேலே. இங்கே ஒரு ஸ்டெப்பு, இங்கே ஒரு ஸ்டெப்பு. எந்த ஸ்டெப்பேனாலும் முட்டாதாட்டு இருக்குது அங்கே மேலே. எவ்வளோ ஹைட் இருக்குது பின்னாடி வரைக்கும். இந்த கண்ணாடி இது ஏதாவது அதை ஏசி வண்டிங்காட்டி ஏதாவது நாளைக்கு எமர்ஜென்சி எக்ஸிட்டா இதை எடுத்து நம்ம டக்குன்னு உடைச்சோம்னா கண்ணாடி உடஞ்சி போயிடும். அதுக்காக கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஏதாவது சுருப்பை இது தொங்கிட்டுக்கிறதுக்கு ஒரு இது ஒன்று கொடுத்துருக்குறாங்க. சுருப்பை தொங்குறதுக்கு இங்கே வேணும் ஏதாவது தொங்கிட்டுக்கலாம். அப்புறம் ஒவ்வொருத்துக்கு ஸ்க்ரீன் கொடுத்துருக்குறாங்க. வேணா தள்ளி வச்சுக்கலாம். தனியாக கையில் வேறு பிடிச்சிக்கலாம். இது ஸ்க்ரீன் ஃபுல்லாக எல்லாமே ஃபிட்டட் கிளாஸ். ஃபுல் ஏசி. இங்கே தனியாக ஏசி கொடுத்துருக்குறாங்க. இதே நான் பார்க்கல. இங்கே வருங்க. ஆஹா, ஆமாம், இதில் தனியாக ஏசி வருது. லைட்ஸ் இதை லைட்டு திரும்புமா? திரும்பாது. இது வேணால் திரும்ப. வேணா வச்சுக்கலாம், வேணாடி ஆஃப் பண்ணிக்கலாம். ஏசி தெரியுதா? அப்புறம் இங்கே ஒரு ப்ளூ லைட்டு, இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. பரவாயில்ல. மேக்னம் அப்படின்னு எழுதியிருக்குது சீட்டு. அப்படியே வண்டி போய் நம்ம வெளியே சுற்றி பார்க்கலாங்க. நம்ம இந்த சொகுசெல்லாம் உட்காந்து பார்த்துக்கலாம்.
சீட்டு கீட்டெல்லாம் எப்படின்னு சொல்லிடலாம். நம்ம டிஎம்எஃப் வந்து எப்படி இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர் மதுரை டிஎம்எஃப் கண்டிப்பாக இதில் வருவாங்க. நீங்கள் போனீங்கனாலோ இது நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கனாலோ மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள். ஆர்த்தி ட்ராவல்ஸில் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நம்பர் எல்லாமே நான் கீழே கொடுத்துட்றேங்க டிக்கெட் புக்கிங்க்கு. அப்புறம் உங்களுக்கு எப்படி ஆன்லைன்லேயும் இருக்கும். அது என்ன ஏது புக்கிங்கிறது நான் உங்களுக்கு அப்படியே வெளியே போய் சொல்கிறேனுங்க. இது வந்து எல்இடி லைட்ஸ் மேலே ஃபுல்லாகவே. இது வந்து அந்த ஏர் செக்ஷன் இது கொடுத்துருக்குறாங்க. லக்கேஜ் எல்லாம் மேலே வச்சுக்கலாம், இதில் வச்சுக்கலாம் லக்கேஜ் எல்லாம். ஓகே, லக்கேஜ் எல்லாம் இதில் வச்சுக்கலாம். லக்கேஜ் வைக்கிறது தனியாக இடம் இருக்குது. ஆனால் பரவாயில்ல, இன்ஜின் நாய்ஸ் வந்து லைலாண்டு மாதிரியே தான் இருக்குதுங்க. ஆனால் டாட்டா 16-18 ஆக்சுவலி உங்களுக்கு 2 வண்டி மட்டும் தான் டாட்டா 16-18. மற்ற வண்டி இந்த சிவகாசிக்கு ஓட்டுறது, மற்ற வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈச்சர். இந்த டாட்டா 16-18 இது நம்ம என்ன ஏதுன்னு சொல்லி நம்ம முக்கியமான இடத்துக்கு போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம இடத்துக்கு இது எவ்வளோ தானுங்க, என்ன இருக்குது ஏது இருக்குது நம்ம காமிச்சிடலாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் புஷ் பேக் சீட்ஸு அவ்வளோதான். அதுக்கப்புறம் லக்கேஜ் வைக்கிறது ஏசி ரைட், இவ்வளோ தான் மெயின். நம்மளுக்கு மிக முக்கியமான நம்ம விரும்பி உட்காந்துட்டு போகிற இடமே ஒரு பஸ்ஸில் வந்து கேபின் ரைடு. வாங்க கேபினில் பார்க்கலாம் என்னென்ன இருக்குதுன்னு. அதுங்க நம்ம என்ன தான் ஒரு ஸ்லீப்பர் பஸ் ஏறினாலும் சரி, ஒரு செமி ஸ்லீப்பர் ஏறினாலும் சரி, நம்மளுக்கு பிடிச்சது கேப்டன் பைலட் முன்னாடி கொண்டுட்டு போகிற ஒரு சொகுசு தான். அப்படி ஒரு சொகுசு வண்டி எடுத்தாச்சுங்க. ஒரு ரவுண்டு போயிட்டு வர்றோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. அழகு. இங்கே பக்கத்தில் ஒரு இது இருக்குதா? ஓகே. இங்கே வந்து பார்சல் சர்வீஸ் வேணும். எல்லாம் பஸ் நிற்கிதுங்க இந்த பக்கமெல்லாம். இது வந்து ஸ்பீடு பார்சல் சர்வீஸ் ஆர்த்தின்னு சொல்லி. அப்படியே உங்களுக்கு முன்னாடி போயிட்டு அப்படியே ரித்திக் ஒரு ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. அவர் தனியாக முன்னாடி நம்மளுக்கு ரன்னிங் ஷார்ட்ஸ் காமிக்கணும் இல்லைங்க, அதுக்காக காமிச்சிட்ருக்கிறார். தங்கம் தள்ளிங்க தங்கம். ஓகே, எத்தனை காரில் போனோம் என்ன, ஃப்ளைட்டில் போனோம் என்ன, பஸ்ஸில் போகிற சுகம் இருக்குது. அதே நம்ம டிஎம்எஃப்பில் எத்தனை ஃபேன்ஸ் இருக்காங்க, பஸ் ஃபேன்ஸ். மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். டிஎம்எஃப் எத்தனை பேர் பஸ் ஃபேன்ஸ் அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் ஒரு பஸ் லான்ச்சுக்கு நான் போயிருந்த போது அத்தனை பேர் நம்ம டிஎம்எஃப் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதுதான் வந்து ராமகிருஷ்ணா ரோடுங்க, ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் இருக்குல்லங்க அந்த ரோடு. இதோட இந்த பிரிட்ஜை தாண்டோன்னே லெஃப்ட் சைடு. இது வந்து சின்ன பிரிட்ஜு, பெரிய பிரிட்ஜு மேலே ஏறுங்க. அந்த பாலம் ஏறுறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடு தான் ஆர்த்தியோட ஆஃபீஸ் அட்ரஸ்ஸு. இதான் ராமகிருஷ்ணா மண்டபம் பார்த்துக்கேன். இதான் ராமகிருஷ்ணா மண்டபம். இது ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல். அடுத்தது இந்த ஏரியா தான் பார்த்துக்குங்க. சித்தாபுதூர் கேபின் ரைட் தான். அதில் நாங்கள்லாம் போகும்போது எப்படி இருக்குங்கிறீங்க ஆல்ரெடி நீங்கள் கேட்டிருக்கீங்க. நான் கூடி சீக்கிரம் வந்து மும்பையிலனா ஹைதராபாத் ஏதோ நான் கேபின் ரைடு போவேன். அப்படின்னா இந்த வண்டியில் நான் கண்டிப்பாக கேபின் ரைட் போவேன். எப்படின்னு கேட்கலாம், திருச்செந்தூர் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். அது ஆக்சுவலாக காரில் போயிடுவோம் வருஷம். இந்த வருஷம் டிஃப்ரெண்ட்டாக பஸ்ஸில் போகலாமான்னு ஒரு யோசனை இருங்க. அப்படி சுற்றி வரட்டேன், கண்டினியூ பண்ணுறேன். டிராஃபிக் தாண்டி வந்துட்டு போயிட்டு ஒரு ரவுண்டு திரும்பி அடிச்சுட்டு வந்தாச்சுங்க. வண்டி ரிட்டன் போயிட்டுருக்குது. அதுக்குள்ளே இருட்டு திருச்சி பாருங்க. 1/2 மணி நேரம் ஆகி போச்சு ஒரு ரவுண்டு அடித்து விளாட்னா. டிராஃபிக்ங்க ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்த மாதிரி இருக்குது. திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டு அதுக்கு பக்கத்தில் ஆஃபீஸ் இருக்குதுங்க. இதுதான் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல். அதுக்கு பக்கத்தில் ஆர்த்தி ஆஃபீஸ் இருக்குது. அங்கேருந்து வேனில் பிக்கப் பண்ணி இவங்களுடைய இந்த இடத்துக்கு ஆஃபீஸ் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும் பஸ் இங்கேருந்து தான் கிளம்புது. அதுதான் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல். இது வந்து மண்டபம். இதுதான் மண்டபம், ராமகிருஷ்ணா மண்டபம். நான் எதுக்காக முன்னாடியே ஆன் பண்ணி வச்சுன்னா தெரியாத அளவுக்கு விஸ்கனு, அதனால் காமிக்கிறதுக்காக ஆன் பண்ணி வச்சேன். அப்படியே வந்துட்டு இருந்தீங்கன்னா ராமகிருஷ்ணா மண்டபம் தாண்டிங்கன்னா
இந்த பக்கம் ஹெச்பி பங்கு. இந்த பங்கை தாண்டணும் லெஃப்ட் சைடு, அவ்வளோதானு. இதுதான் ஆஃபீஸ், வந்தாச்சு. லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் ஓட்டாச்சு. நம்ம கேப்டன் செம்மையாக ஓட்டுறாரு வண்டி, தெறி ஓடுறாரு. அழகு. இது அப்படியே உள்ளே வருது பாருங்க ஆஃபீஸ். இங்கே போர்டு இருக்குது பாரு, ஆர்த்தி ட்ராவல்ஸ், ஆர்த்தி பார்சல் புக்கிங், உள்ளே செல்லவும். தம்பி ஓரமான ரித்திக் ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறார், அப்படியே சுற்றி. அப்பா உண்மையாலுமே செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்க பஸ் ஓட்டுறதுக்குள்ள. இப்போ இஞ்சி கேப்பில் திருப்பிட்டு வர்றாரு, அருமையாக. என்ன டிரைவிங்! ஹலோ, ஓகே. நம்மளுக்கு தெரிஞ்ச கேப்டன்லாம் இருக்கிறாங்களே நிறைய பேர். நான் ஒரு தடவை சென்னையிலேருந்து வந்தேங்க 2015. என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா வெள்ளம் வந்துருச்சு இல்லைங்க. அப்போ வெள்ளம் வந்தபோது எந்த பஸ்ஸும் கிடையாது, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் போச்சு. அப்புறம் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அப்புறம் நைட்டுங்க நம்ம மாம்ஸ் கடிச்சு சித்தப்பாட்ட சொல்லி பஸ்ஸில் டிக்கெட் இல்லைங்க. டிக்கெட் இல்லாதனால அது இங்கே மேலே டிரைவருக்கு மேலே அந்த படுக்கிறக்கு இடம் இருக்குது, அந்த இன்னொரு டிரைவர் படுக்கிறதுக்கு. அதில் படுத்துட்டு அவனாசி வந்து இறங்கினேன். பார்த்துக்குங்க, அவ்வளோ சிரமத்தில் சென்னையிலேருந்து. சரி, இதுக்குள்ளே வந்தாச்சு அப்படியே ஆஃபீஸ்க்குள்ளே. நான் கீழே இறங்கி உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேனுங்க. அப்பா, எப்படி ஒரு சிறப்பான ட்ரைவ் ஒன்று போயிட்டு வந்தாச்சுங்க. வண்டி மாடல் வந்து பார்த்திங்கன்னா டாட்டாவில் 16-18 சேஸ் எடுத்து இவங்க வந்து இந்த கோச் வந்து ஆர்இசி கோச்சுங்க, ராயல் இன்ஜினியரிங் கோச். இது ராயல் கோச் வந்து பார்த்திங்கன்னா கரூர். அது ராயல் கோச் வேறு நம்ம டீம் நிறைய கேட்டிருக்காங்க, கரூர் கோச்சுடைய அந்த இது போடுங்க அப்படின்னு சொல்லி. நான் வேணால் கூடி சீக்கிரம் ராயல் கோச்சோடைய அந்த ரிவ்யூ நான் வந்து போடுறேனுங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா 5.6 லிட்டருங்க, 186 பிஹெச்பி, 850 NM டார்க்கு, 12 மீட்ரு. என்ன லென்த்து பார்த்திங்களா, அடிக்கும் தலைக்கும். அது கிடக்குது இந்த கோடு அந்த கோடு வரைக்கும் வாபூத்துன்னு கிடக்குது. ஃபுல்லாமே ஃபிக்ஸட் கிளாஸு, ஃபுல்லாமே ஏசி வண்டி தான் எல்லாமே. மற்றது எல்லாமே ஈச்சர் வண்டியும் இருக்குது. அது உங்களுக்கு ஈச்சர் வண்டி வேணாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு ரிவ்யூ போடுறேன். அப்புறம் இதனுடைய கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுத்துட்றேங்க. டெய்லியும் காலையில் இங்கே 6:30 எடுக்குதுங்க, 6:30 ஒன்று, 11:30 ஒன்று. இருங்க ஒரே நிமிஷம் நான் கேட்டு வந்துடுறேன். காலைல 6:30, 11 இல்லை, காலையில் 6:30, 4 மணி, சாயந்தரம் 4 மணி, நைட்டு 11 மணி. கோயம்புத்தூர் வயா வந்து பல்லடம், தாராபுரம், ஒட்டஞ்சத்திரம் பைபாஸு, திண்டுக்கல் பைபாஸு, மதுரையில் ஆரப்பாளையம், அந்த இன்னொரு பஸ் ஸ்டாண்ட், 2 பக்கம். அது வேணால் ஃபோன் நம்பர் கொடுத்துட்றேன், ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டுங்க. அப்புறம் அவங்களோட வெப்சைட் வேறு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏந்தாங்க எங்கேயும் இருந்தது, இது ஆன்லைன் புக்கிங் aarthitravels.in. இது எங்கே இருக்குது வேறு, aarthitravels.in. இங்கே பார்த்தியா, இது எங்கள் சித்திவேரில் இருக்குது. ஓகே, எப்படி இருக்குதுங்க இந்த பஸ்? ஏந்தாங்க பஸ்ஸு கலரு, பலூன் கலர் எல்லாம் ஒரே மாதிரி தேன்ற சட்டை. இது நான் பார்க்கவே இல்லை. ஆமாம், இப்போ தான் ரகு சொன்னாப்புல சட்டை பலூன் எல்லாம் ஒரே கலராக இருக்குது அப்படி சொல்லி சொன்னாப்புல. இந்த பஸ்ஸா? ஏன் ஜம்பி இந்த பஸ்ஸை வாங்கி என்ன பண்ணுறது? ஒரு நாள் நான் டூர் கூட்டிகிட்டு போகிறேன், சரியா? நீ பண்ண இதுக்கு படல் வச்சுடாத. ஒரு நாள் நான் டூர் கூட்டிகிட்டு போகிறேன், சரியா சாமி? சரிங்க. இன்றைக்கி ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இன்றைக்கி தேதி என்னதுங்க? இன்றைக்கி தேதி ஆமாம் 3ஆம் தேதி. நீங்கள் இந்த வீடியோ 3ஆம் தேதி நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது. இன்றைக்கால 6:30 ட்ரிப் ஒன்று போயிடுச்சு. நீங்கள் சாயந்தரம் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க, 6 மணிக்கு பார்த்துட்ருக்குறீங்க. அப்போது 6 ட்ரிப் ஒன்று போயிடுச்சு, 4:30 ட்ரிப் ஒன்று போயிடுச்சு. நைட்டு இனி 11 மணி ட்ரிப் தான் இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இன்றைக்கி நைட்டு 11 மணிக்கு கோயம்புத்தூர் டு மதுரை போகிறவங்க மறக்காம புக் பண்ணிங்க. நான் வேணால் நம்பர் கீழே கொடுத்துட்றேன், ஆர்த்தி ட்ராவல்ஸ் நம்பர். இந்த வீடியோ, இந்த பஸ் எப்படிங்க மறக்காமல் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புது ட்ரிப் ஒன்று நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கு எல்லாமே உங்களுடைய சப்போர்ட் தான், உங்களுடைய வாழ்த்துக்களும் இந்த ஆர்த்தி ட்ராவல்ஸுக்கு நீங்கள் கொடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பை டிஎம்எஸ்.